அவங்க அருமையாக ஒரு கடை போட்டுருப்பாங்க. என்ன கட்டுவாங்க, அவங்க நிலத்தில் விளையிறது கீரைக்கு மாற்று அவங்க வந்து நம்ம களை கொத்துறது இல்லையா, அது களை கொத்துறதுக்கு மாற்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கீரை போட்டுறாங்க. களை வர்ற இடத்துல கீரை முளைச்சிருக்கு, கீரையை கொண்டு போய் வணிகம் பண்ணிக்குவோம். கீரை அவங்க அந்த வேறாவது ஒரு வருஷம் என்னென்ன அவருடைய வணிகம் வச்சிருப்பாருன்னு மாறி பண்ண வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்ன வச்சிருப்பீங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. தடைக்கிற அரைக்கிற பழக்கிற மற்ற பொருள் எல்லாத்துக்குமே வெங்காயம் ரெண்டு ஊர் போடுவான். கத்திரிக்காய், வெங்காயம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அனைத்துமே எல்லா பயிரிடுவாங்க. ஒரு சின்ன மினி கடை, ஒரு குடும்பத்துக்கு தேவையான மினி கடை. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 20 குடும்பம் ஒரு இது மாதிரி இந்த அது மாதிரி ஒரு கட்டமைப்பு அந்த 8 நாளைக்கு எல்லா ஊர்லையுமே இருக்குது. அந்த வீட்டுக்கு எல்லா வீடுகளிலுமே ஒரு 20 குடும்பம் இருக்கிறாங்க. 20 குடும்பமே அந்த மாதிரியான வணிகத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆவணப்படத்தோட சொல்லியிருப்பாரு. அந்த இதை நம்ம எடுத்து அடுத்து வந்து இந்த சென்னம்பட்டி பாகன். சென்னம்பட்டி இந்த பாகன்னு சொல்லும் போதே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி இது வந்தது. பாகன்னும் போதே நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்க ஒரு பேரை. பாகன்னா என்ன அர்த்தம், நம்ம அதவே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா அதுக்கு என்னது கசப்பு காயின்னு அர்த்தம். என்ன காய், பட்டர் காடுன்றவங்க கசப்பு காயின்னு அர்த்தம். நம்மளாலே காயவே கசக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பாகு அப்படின்னாக்க வெள்ளம் பாகு, கருப்பட்டி பாகு, இந்த மாதிரி பாகு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாகுல இல்லாத காய், பாகு அற்ற காய், இனிப்பு இல்லாத காயின்னு நேரடியாக பொருள் சொல்லலாம். இந்த இனிப்பு இல்லாத காயினாக்க யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு பாகு இல்லாத காய் அப்படி ஒரு காய். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கொடியிலிருந்து இலையிலிருந்து அந்த அந்த இது விதை எடுக்கிறாங்க இல்லையா, விதை எடுத்து அந்த தோலை கூட வணிகர் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த விதைக்கு அந்த 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 ஊரில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஏக்கர் கணக்கில் போடுவாங்க. ஏக்கர் கணக்கில் போடுவாங்க. இப்போ இது பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மினி, அதாவது எப்படி சொன்னால் பெருசாக இருக்க சரியாது, மினி பாவன் மாதிரி அது அருமையாக இருக்கும். அதே கட்டமைப்பு நம்ம இங்கே ஆவியூர் பக்கத்துலேயும் இருக்குது. ஆவியூர்லேயும் சரவணன் நேற்று சொன்னாங்க. அது மாதிரி அந்த கட்டமைப்பு இருக்குது. அப்போ இந்த பகுதிக்கு இந்த ஊருக்கு நம்ம வந்து புவிசார் குறியீடு வாங்குவதன் மூலமாக ஒட்டுமொத்த காய்கறி பன்மையத்திற்கு வாங்குவது அப்படின்றதான் நம்முடைய தென் மாவட்ட விவசாயத்தினுடைய கூட்டமைப்பினுடைய இலக்கா வச்சோம். அப்போ இதில் எல்லாருமே நம்ம இணைஞ்சிக்கிறதுன்றது, எல்லாரும் இணைஞ்சிக்கிட்டு அந்த பணியை செய்வது என்பது. இப்போ அவங்க கூட விதைத்து அவங்க கூட சொன்னாங்க கழுத மாதிரி அப்படின்னு. தோளில் தூக்கி செமக்கிறதுக்கு நம்ம யாரும் கழுத கிடையாது இல்லையா. வேலைகளை பகிர்ந்து சொல்லுவது, வேலைகளை பகிர்ந்து செய்வது மூலமாக வேலைகள் இலக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக போகலாம். அதற்கு வந்து நமக்கும் இந்த கல்லூரிக்குமான அந்த உறவை வந்து கொடுத்ததில் பருவ சாருக்கு நம்ம நன்றியை சொல்ல கருத்து.